இன்னைக்கு எபிசோட்ல முத்து விஜயா கிட்ட உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்க யாருமே வரல, மீனா தான் ஃபர்ஸ்ட் 2000 ஃபீஸோட வந்தா, அதுக்கு நீங்க சந்தோஷம் தான் படணும்னு சொல்றான். மீனா முத்து கிட்ட உங்க அம்மா என்ன என்னாலதான் அவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு கேக்குறா. முத்துவும் ஆமா அதுதானே உண்மைன்னு சொல்றான். நீங்க சொல்லி தானே நாம 2 பேரும் டான்ஸ் கத்துக்க போனோம், இப்ப சுளுக்கு பழி மட்டும் என் மேலையான்னு கோவப்படுறா. வீட்டுல இருக்க எல்லாரும் விஜயாவை பார்க்க வந்துட்டு அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி மட்டும் அவங்க படியில எப்படி படுத்து தூங்க போறாங்கன்னு பார்க்க வந்திருக்கா. படியை பார்த்துட்டு இதுல எப்படி ஆன்டி ஏறி படுப்பாங்கன்னு கேக்குறா. ரவி ஸ்ருதிய ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறான். ஆனா ஸ்ருதி நான் அவங்க படுக்கிறத பார்த்துட்டு தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா. அப்புறம் 3 மருமகளும் சேர்ந்து விஜயாவை படியில படுக்க வைக்கிறாங்க. ஸ்ருதி அதை பார்த்துட்டு கிளம்பிட்டா. மனோஜ் ரோஹிணி கிட்ட எங்க அம்மா கம்முன்னு தானே வீட்டுல இருந்தாங்க, கிளாஸ் ஆரம்பிச்சா திருப்ப முனை வரும்னு சொன்னேன், இப்ப அவங்க கழுத்தை கூட திருப்ப முடியாம இருக்காங்க, இந்த ஐடியாவை நீ அவங்களுக்கு கொடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்றான். விஜயா மீனா கிட்ட ரோஹிணிய வர சொல்லிட்டு எனக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. மீனா சொன்னதும் ரோஹிணி ரூமுக்கு போறா. விஜயா ரோஹிணி கிட்ட நீ இன்னைக்கு என் கூடயே படுத்துக்கோ, அந்த மீனா கூட எல்லாம் என்னால தூங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரோஹிணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு போறா. மனோஜ் எங்க போறேன்னு கேட்டு பின்னாடியே போறான். மனோஜ் விஜயா கிட்ட நீங்க கொரட்டை விடுவீங்க, அது ரோஹிணிக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்றான். உயிரை வாங்காம போய் படுத்து தூங்குடான்னு விஜயா மனோஜை துரத்துறாங்க. வித்யா மனோஜ் கடையில வைக்கிறதுக்காக ஒரு சாமி போட்டோ எடுத்துட்டு வரா. ரோஹிணி அந்த போட்டோவுக்கு பூ வைக்கணும்னு சொல்லி பூ கேட்டு மீனாவுக்கு கால் பண்றா. எங்க கடைக்கு டெய்லியும் பூ வேணும், நீங்க மாசம் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன்னு ரோஹிணி சொல்றா. மீனா பூ எடுத்துட்டு கிளம்பும் போது ரோஹிணியோட மாமாவை ரோட்ல பாக்குறா. அவரும் மீனாவை பார்த்த உடனே ஒரு வண்டியில ஏறி ஓடிடுறாரு. மீனாவும் வண்டியை எடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. நடுவுல அவரை மிஸ் பண்ணிடுறா. அவரை கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.